இது என்ன வாழையில இப்படி உளுந்து கிடக்குது? ஒரு காத்தடிச்சா விழுகுமில்ல. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு சும்மா தோட்டத்தை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேங்க. வந்து பார்த்தா காற்று அடித்ததில் 2-3 நாளைக்கு முன்னாடி பாருங்க வாழை மரமெல்லாம் பூரா அப்படியே எல்லாம் உளுந்துருச்சுங்க. சரியான காற்றுங்க. பக்கத்தோட்டத்தில் பார்த்தா கரும்பு பூரா சாஞ்சு கிடக்குதுங்க. பாருங்க பக்கத்தோட்டத்து கரும்பு எந்த அளவுக்கு காற்றுல சாஞ்சு கிடக்குதுன்னு பாருங்க. 6 ஏக்கரான்னு நினைக்கிற கரும்பு எங்கே கேட்டு திறக்க மாட்டேங்க. பாருங்க காற்றுல பூரா சேதமாயிடுச்சுங்கல்ல. அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபுல்லாக காற்று பயங்கரமான காற்றுங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா வைரஸ் வந்து பூரா அரைக்கரும்பு ஆனதுமே வைரஸ் வந்து எல்லாம் முடிஞ்சு வச்சுக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா காற்றுல பூரா அப்படியே சேதமாகி நிற்கிதுங்க. வேறு அரிமா வேறு ஓடிட்டானுங்க. இந்த வேளாண்மையை செல்வி இயற்கையோடு போராடக்கூடிய ஒரு விஷயமாவே தான் தொடர்ந்துட்டு இருந்துட்டு இருக்குது. என்ன பண்ணுறதுக்கு அப்புறம் இதையெல்லாம் தாண்டி தான் சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது. வெயிலும் கடுமையாக இந்த தடவை வெயிலும் அதிகம். அப்புறம் பார்த்தா இப்படி காற்றும் ரொம்ப அதிகங்க இந்த வாட்டி. அங்கெல்லாம் நம்ம கடையிலெல்லாம் மரங்கள்லாம் முறிஞ்சு விழுந்துருச்சு. அப்படியே வாழைக்கு பக்கத்தில் பாருங்க எலுமிச்சம்பழமெல்லாம் நிறைய கொட்டி கிடக்குதுங்க. கீழே விழுந்து கிடக்குது. கொய்யா மரமெல்லாம் மேலே போட்டு அமுத்தி கிடக்குதுங்க. இந்த பக்கம் நிறைய எலுமிச்சம்பழம் இருக்குது. அதை எடுத்துடலாங்களா? இங்கே வா இங்கே வா. ஏங்க எலுமிச்சம்பழம் நான் எடுத்துடுறேன். அப்புறம் முள் அங்கே குத்திருச்சு இங்கே குத்திருச்சுன்ட்டு சரி கொண்டாங்க. நீ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பேன். சரி கொடுங்க. எலுமிச்சம்பழமெல்லாம் பழுத்து விழுந்துருச்சு. கீழே விழுந்து கிடக்குதுங்க. கரெக்டாக வெய்ய காலத்தில் நம்மளுக்கு எலுமிச்சம்பழம் இருக்குதுங்க. கிலோ 250 ரூபாயாம்மா. அங்கே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அன்றைக்கி 300 ரூபாய்ன்ட்டு வாங்கினேன் நான். ஒரு எலுமிச்சம்பழம் எத்தனை 30 ரூபாய் என்ன 2 எலுமிச்சம்பழம் அன்றைக்கி ஜூஸ் போடுறதுக்கு வாங்கினது. சரி அவசரத்துக்கு உரம்புரை வந்துட்டாங்கன்ட்டு போனல பாருங்க. அந்த செடியிலலாம் இருக்குது பாருங்க. கீழே இப்படி கொட்டி கிடக்குதுன்னு பாருங்க. கீழே இந்த வாட்டி நிறைய காய் பிடிச்சிருக்குதுங்களா எலுமிச்சம்பழம். ஒரு குச்சி எடுத்து தள்ளி விடணும். ஒரு குச்சி வச்சிருந்தேன், அதை எங்கே எடுத்து போட்டேன்? குச்சி நானாக எடுத்தேன், நீங்கள் வேறு. அப்பப்போ அங்கங்கே தூக்குறோமா பாருங்க. அப்படியே எலுமிச்சம்பழம் கீழே விழுந்துருச்சுங்க. சரி இந்தக்கவா. சூப்பராக இந்த தடவை இந்த செடியில் நல்லா காய் பிடிச்சிருக்குதுங்க. அப்படியே இந்த கொழுமிச்சங்காய் இந்த கொடி மட்டும் செல்வி வாழைக்கொடிங்க. இது பாருது, இது அப்படியே விழுதுட்டு என்ன கொடி பிச்சு போட்டாலுமே மேலிருந்து விழுது வந்துடும். பிச்சு விட்டு போயிடுவோம். நீ காய்ச்சி போகும். அப்புறம் விழுது வந்து கீழே வந்து மறுபடியும் ஒரு விழுது இறங்கிக்கிறது. அதுல இருந்தே நிறைய விழுது இறங்கிக்குது. நிறைய விழுந்து கிடக்குது. இந்த அரிமா வேற வெளியோடிட்டானுங்க. முத்தெல்லாம் சேர்ந்துட்டு கதவை திறந்துங்க கொபு கொபுன்னு ஓடிட்டானுங்க. நாங்கள் கரும்பு கடை வீடியோ எடுக்கலான்ட்டு போய் கடைசியில் இவனுக்கு எந்த தோட்டத்தில் போய் சண்டை வலிச்சிட்டு வர்றானுங்கன்னு தெரியலையே. காய் வேணா சூப்பராக பிடிச்சிருக்குது. கொத்து கொத்தாக பிடிச்சிருக்குது. இதெல்லாம் அப்படியே கடைக்கு எடுத்துகிட்டு போயிடுறதுங்க. எடுத்துட்டீங்களா? இங்கே வருதே. ஆமாம், ஒரு 2 கிலோக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த செடியிலாம் இருக்குதுங்க. அப்படியே இங்கே வருதே ஒரு ஸ்ட்ராபெரி கொய்யா. அட ஆமாம், இன்னும் கொஞ்சம் பழுக்கணுங்க. நல்லா செவச்சவன்னு பாருங்க. வந்து பழுத்துரு. ஆனால் பழுத்து முடிகிற போது நம்மளுக்கு கிடைக்காது. அதனால இப்போவே எடுத்துக்கலாம். ஆமாம், சூப்பராக இருக்குங்க இந்த பழம். ஆனால் கொய்யாப்பழம் மனமாக செடி பார்த்தா இலைகளாம் வேறு மாதிரி இருக்குங்க. நிறைய பிடிச்சிருக்குதுங்க இந்த வாட்டி பாருங்குது. ஏகப்பட்ட இந்த ஸ்கூலில் படிக்கிற போது காக்கா கடின்னு சொல்லுவாங்கல்ல. சரி அதை வெய்யுங்க, அப்புறம் காக்கா கடிப்பீங்களாமா. இங்கே வருது. எங்கே இது எது எங்கே
அடா ஆமாங்க, ஸ்டார் ஃப்ரூட்டு அதுவும் நல்லா பழுத்துருச்சு. ஆமாம் ஆமாம். பாருங்க இது இருங்க. இதில் உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று கரெக்டாக ரெண்டு படிச்சுக்குது. ஆமாம். பாருங்க ஸ்டார் ஃப்ரூட்டும் நல்லா பழுத்துருச்சுங்க. அப்படியே பக்கத்தில் வருங்க, போய் பூசணிக்காயும் எடுத்துக்கலாம். பாருங்க அது மரத்தில் கீழெல்லாம் 2-3 காய் இருக்குது. அரசாணிக்காயும் இருக்குதுங்க. அப்படியே பாருங்க பூசணிக்காய் பாருங்க, அளவான காயா 3 காய் இருந்தது பாருங்க. இதுக்குள்ளெல்லாம் பார்த்து போகணுங்க. இது பொறிச்சிடலாமா? எடுத்துடலாங்க. எல்லாம் வெள்ளையாயிடுச்சு பாருங்க. கொண்டாங்க. இது நான் எடுத்து வர்றேன். பின்னாடி உங்களுக்கு பின்னாடியே ஒன்று இருக்குது பாருங்க. இல்லை முழங்கும் இருக்குது. இதெல்லாம் கணக்கான காய்ங்க. வருங்குது. இன்னொன்று இங்கே இருக்குது. அப்படியே ஒரு சாம்பார் வைக்கிறதாலும் சரி, ஒரு பொரியல் பண்ணுறதாலும் சரி, அளவாக அறுத்து போட்டுக்கிறக்கு வசதியாக அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா இருக்கு. அதையும் பொறிச்சிடலாமா? இங்கேயே 3 பூசணிக்காய் அங்கே இருக்குதுங்க. இன்னும் இங்கேயே இருக்குதான்னு பார்க்கணும். 3 பூசணி வச்சு. ஆமாம். செல்வி என்னங்க? இது ஒரு அரசாணிக்காய். ஆமாம். நல்லா முத்தியே போச்சு. நல்லா பழுத்துருச்சுங்க. இங்கே அங்கே 2-3 காய் இருக்குங்க. அந்த பக்கம் இந்த வாழை பாருங்க, இந்த வாழை விழுந்துருந்தது இல்லை? ஆமாம். அதுக்குள்ளே இருக்குதான்னு பாருங்க. காற்று ஏகப்பட்ட இதையும் சேதம் பண்ணிட்டு போயிடுச்சு. நம்மளுக்கு பரவாயில்ல. கொடியே போடியே செல்வி. கொடி போலி போயிருக்குது பாருங்க. அந்த பக்கம் காய் இருக்குதான்னு தெரியல. சரி, காய் இருந்தால் அப்புறம் பொறிச்சிக்கலாம். பாரு அங்கே ஒரு காய் இருக்குது. காய் இல்லை, அது முத்தி போச்சு. முத்திடுச்சா? கொடி காஞ்சி போச்சு. இது எல்லாம் அளவளவான காய்ங்க. ஆமாம். இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா கொத்துக்காட்டு காய் ருசியாக இருக்குது அப்படிம்பாங்க. அது ஒன்றும் உருண்டையாக இருக்குங்க. அது என்ன கொத்துக்காட்டு காய்? தெரியல, சொல்கிறத கேள்விப்பட்டுக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்தா நம்ம உறவு சொல்லிடுவாங்க பாரு. ஆமாம். அது என்ன கொத்துக்காடு அப்படின்ட்டுவாங்க. பாருங்க இந்த பக்கம் திராட்சை குப்புன்னு வளர்ந்து இப்போ பந்தல் ஏறக்க ஆரம்பிச்சிருச்சுங்களா. அப்படியே இந்த பக்கம் இருக்கிறது ஏங்க. ஆமாம். நரைச்சிட்டே கிடந்ததுங்க. பந்தல் போட்டோடனே கண்டுபிடிச்சிருச்சாட்டாக்குது. சூப்பராக வர்றக்க ஆரம்பிச்சாச்சு. பாரு இலைகள்லாம் அதை விட பெருசாகிடுச்சுங்க திராட்சை. இது அலையில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விடணுங்களா? ஆமாம். இதெல்லாம் மேலே போன பிறகுதான் அப்புறம் கொடியேறக்கு விடணும். சரி, கட்டரை எடுத்துகிட்டு வந்து அப்புறம் கட் பண்ணிக்கலாங்க. இது அலையில் இருக்கிறத விட்டோம்னா இந்த வளர்ச்சியே நின்று போயிருக்கு. மேலே போய் எடுத்துக்கலாம். அப்படியே பாருங்க பக்கத்தில் புடலஞ்செடி இது மாதிரி போட்டது பூரா பிஞ்சு குடிச்சிருந்தது. எல்லாம் குட்டி குட்டியாக பிஞ்சு வருங்க. சூப்பராக வரிசையாக. இது கல் பந்தலில் போட்ட புடலஞ்செடிங்க. பிஞ்சு நிறைய வந்து பிஞ்சுங்க. அது இங்கே வருங்க. அது குட்டி பிஞ்சு ஒன்று சூப்பராக பிஞ்சு எடுத்துங்க. வருங்க. இதில் தொங்கிட்டு இருக்குது வருங்குது. வரிக்காய் ஆட்டாக்குதுங்க. ஆமாம். பிஞ்சு நிறைய வந்துச்சு. தண்ணி விடணும், காஞ்சி போயிருக்குது. ஆமாம், களை வெட்டணும் நாளைக்கு. நல்லா மழை வந்ததில் காஞ்சி வச்சுங்க. குட்டி குட்டியாக நிறைய பிஞ்சு எடுத்துட்டு எல்லா பிஞ்சும் காய் பிடிக்காதாங்க. சரி வாங்க போய் கொத்தவரையை பொறிச்சிட்டு வந்துடலாங்களா? சரி, கொத்தவரக்காய் பொறிச்சிடலாங்களா செல்வி? கொத்தவரை அப்புறம் போகலாம். இங்கே வா. ஒரு வெள்ளரி பழம், அப்புறம் ஒரு சொரக்காய். இதை ஆடா ஆமாம். இதுன்னு இத்தனை நாளாக பார்க்கலையா நீங்கள்? பழத்தை பழமாக இருக்கட்டுருச்சா? நான் சரி வெயில் காலம் பழமாயிடுச்சுன்னா ஜூஸ் போட்டுக்கலாங்க. சூப்பராக பாரு, சொரக்காயாட்டாவே வந்திருக்குது. இதை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. இன்னும் இது வெடிச்சது வச்சுக்கோ, இன்னும் சூப்பராக இருக்கு. பொதுவாகவே வெள்ளரியை வெடிச்சு தான் அப்புறம் எடுக்கணும். வெடிச்சதுன்னா அப்படி ஒரு வெடிக்கிற கூட்டா. அப்புறம் பழம் உங்களுக்கு தோட்டத்தில் 1-2 இருந்தால் வெடிக்கிற கூட்டம் எடுக்கல. அப்புறம் இந்த இடத்துல ஒரு வெள்ளரிக்காய் இப்போ கொடி மேலேருன்னு கட்டித்தான் வெள்ளரிக்காய் கிடச்சி இருங்க. சொரக்காய் வேறு சூப்பராக. ஆமாம், இது மினி சொரை. இது ஒரு கொடி தன்னை போல முளைச்ச இதுங்க. சரி, கத்தி கொண்டு வரல, கொத்தி கொண்டு வந்துட்டுமா? கத்தி அப்படியே இங்கே மேலே பிச்சு எடுங்க. தொட்டுக்கிட்ட பிச்சு எடுத்துருங்க. கணக்கான வதமாக இருக்க மாட்டேங்குதுங்க. கொண்டாங்க, நான் பிக்கிறேன்.
வச்சு பார்க்குறேனே. அதுக்குள்ளே கத்தி மறந்துட்டு வந்துட்டோம். சூப்பராக இருக்குது, நல்ல பதமான காயாக இருக்குது. இது மண்டையில் ஒரு ஓடு போட்டா? மண்டையில் ஒரு ஓடு போட்டால் காய் தான் உடையி. மண்டை உடையாது. சரி வா, கொஞ்சம் கொத்தவரை இருக்குது. சரி பறிச்சுட்டு வந்துடலாம். அப்படியே இங்கே பாருங்க, மிளகாயெல்லாம் நல்லா பழுத்துருச்சு. பழத்துக்கு தான் விட்டாங்க நாங்கள். சரி வத்தல் போட்டுடலான்ட்டு கடைக்கு போக மிச்சத்தையெல்லாம் விட்ருக்குறோம். இங்கே வர சொல்லி சொடக்கு தக்காளி. சொடுக்கு தக்காளி, ஆமாங்க. செடி வந்து சொடக்கு தக்காளி சூப்பராக வந்துருச்சு. அது இங்கே மயில் விடாது, ஏன்னா செடி அப்படியே முடிச்சு போடுங்க. எல்லாம் சாப்பிட்டுச்சு. இல்லை இல்லை வருது. இருக்குதா டே? சூப்பராக சாப்பிட்டா. ஆமாம், இது நாட்டு சொடுக்கு தக்காளி. கடையிலலாம் வச்சுருப்பாங்க மஞ்சள் மஞ்சளாக பெரிய சொடுக்கு தக்காளியை. நமது பழம் வரல. செடியவே மயிலுக இலைகளையே விடுறதில்ல, எல்லாம் கொத்தி போடுதுங்க. சரிவா, போய் கொத்தவரை பொறிச்சிட்டு. நம்மளுக்கு என்னமோ இந்த கத்திரி செடியுமே சூப்பராக செடி வந்துடுது, ஆனால் காய் ஊற சொத்தை விழுந்துருதுங்க. வேறு சூப்பராக இருக்குது கத்திரி செடி. வெள்ளை கத்திரி இது கொத்து கொத்தா காய்க்குங்க. இன்னொரு இடத்துல காய் இருக்குது பாரு, காட்ட போகிற அடுத்ததான். கொத்தவரஞ்செடி, கொத்தவரங்காய் சூப்பராக பிடிச்சிருக்குதுங்க. காய் ஏகப்பட்ட காய் பறிச்சிட்டோம். அது அன்றைக்கி என்னாச்சு? கொண்டு போய் மாடியில் காய போட்ட எடுத்தியா? அதெல்லாம் எடுத்தாச்சு. வெயில் காலத்துக்குங்க கம்மங்கூழ் குடிச்சிட்டு இந்த வத்தலையும் சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு சூப்பராக இருக்கும். பொரிச்சு போட்டு கொத்தவரக்காயுமே 2 கிலோ ஆக மாட்டேங்குது. இப்படியே சூப்பராக காய் வந்துருச்சுங்க. சாம்பாருக்குள்ளே ஓட்டாலும் நல்லா இருக்குது, பொரிச்சு சாப்பிடலாம். அந்த இது மாதிரி சாம்பாருக்குள்ள செல்வி பொரிச்சு சாப்பிட்றதா அப்படி ஒரு வளர வளர அப்படியே செடிகளாம் வளர்ந்துருது வருங்க. ஒரு கிளையிலேயே எத்தனை காய். செல்வி, நீ வந்து ஒரு பாவக்காய் எங்கே இதா இந்த புதற்குள்ள எனக்கு சிக்கல எப்பவுமே முன்னாடி எங்கே அது அங்கே இருக்கு. அடா ஆமாங்க. சூப்பராக ஒரே ஒரு பாவக்காய் இது. இந்த செடி நாங்கள் விதை போட்டு காப்பாற்றி வச்சோம்னா அது 2-3 தடவை உரிக்கிறதுக்குள்ளே நோய் வந்துடும். ஆனால் இது தனப்போல முளைச்ச காய் இங்கே வருங்க. தனப்போல முளைச்ச செடி காயின்ட்டு ஏமாந்து நீங்கள் வேறு அதுக்கு வேறு திட்டிடாது. இந்த 7-7:30 தான் ஆச்சுங்க மணி. இங்கே அப்படியே வேத்து கொட்டுறக்க ஆரம்பிச்சிடுது. கண்ணாடி வர மறைக்குது. இந்த அம்மா கடுமையான உழைப்பாளி போல தெரியுது. அப்படித்தான் வேறு கொட்டுது. வெயில் அப்படி இருக்குது. வேறு சூப்பராக பாவக்காய். இது ஒரு பாவக்காய் வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும் குழம்பு வச்சு சொல்லி அங்கே வருது. ஒரு மட்டி வாழை கீரை. ஆமாம், மட்டி வாழை வருது. காற்று கொழுந்தது தான் பழுத்துருச்சு பக்கமாக. பழுக்கும். ஆமாம், ஆனால் இதில் பூச்சி இல்லை, களிப்பூச்சி இல்லது இல்லை. பரவாயில்ல. இது காற்றுக்கு முறிஞ்சு விழுந்தது தானுங்க, ஆனால் பழுத்துருச்சு. இதை எடுத்துகிட்டு போய்க்கலாங்களா? சரி, இங்கே வர மாங்காய் வரல கீழே. எங்கே? அதான் கீழே நிறைய கடை. ஆமாங்க, கொறிச்சு போட்டுக்குது. ஆமாம், இதே இங்கே பாருங்க, பழுத்து கொறிச்சு போட்டுக்குது. இது கொறிச்சுக்குதா? இல்லை இல்லை, இது என்னன்னா இது பழுத்துருச்சுங்க. இந்த பறவை வந்து சொல்லி கொடுக்குது, இனி வந்து நீங்கள் இதை பொறிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்காக இண்டிகேஷன் தான் ஒரு பழத்தை, ஒரு 4-5 பழத்தை கொறிச்சு கீழே போட்டுது. நிறைய இடத்துக்குள்ள பொறிச்சு போட்டுருக்கு. இது என்ன வெரைட்டி செல்வி? இது என்ன வெரைட்டின்னு தெரியல, ஆனால் மனம் நல்லா இருக்குது, ருசியாகவும் இருக்குது. இதில் என்ன தெரியுமா ஸ்பெஷலு? நம்ம உறவு ஒருத்தர் இந்த மாங்காய் பார்க்குற போதெல்லாம் அது என்ன மாங்காய், எந்த காலகட்டத்தில் பொறிக்கலாம், சரியான திரைச்சி வந்துருச்சா, பொறிக்கிற போது எப்படி இருக்கும், தொட்டிலேருந்து பால் வரும் வராதா, அட்டகாசம் தெரியுது. பால் வருமா வராதுங்கிறதுக்கு எத்தனை அனுபவம் இருக்குல்ல. நல்லா இருக்குதுங்க பழம். ஆனால் இது என்ன பழம்னு சொல்லுங்க. இவ்வளோதான் சைஸு. நல்ல மனம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ருசியும் இருக்குது. சைஸ் இதுதான். ஆனால் கொத்து கொத்தா பிஞ்சு பிடிச்சிருந்தது. இங்கே பாருங்க. ஆமாம், கொத்து கொத்தா பிஞ்சு பிடிச்சி காய் நின்னது. ஒரு கோட்டு பொறிச்சிட்டோங்க இதில் இருந்து. பழம் நல்லா இருக்குது. ஆனால் என்ன பழம்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்க, ஏன்னா மாங்காய் விவசாயிங்களுக்கு புதுசு. பாருங்க, அகத்தி பூவெல்லாம் சூப்பராக இப்போ தான் முதல் முறையாக பொறிக்க போகிறோங்க. அவுத்தி பூவு
இப்போ தான் வச்சு இந்த விதையை காப்பாற்றி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு 4 செடி தான் நாற்று கிடச்சதுங்க. அப்புறம் அதை எடுத்து போட்டிருக்கிறேன். ஒரு 3 வருஷம் 4 வருஷம்தான் இந்த சகப்பகுத்தி வந்து நம்மளுக்கு இருக்குங்க. அதுக்குள்ளே விதையை எடுத்து வச்சு அடுத்த செடி ரெடி பண்ணிடணுங்க. இப்போ நம்ம பின்னாடி வச்சுருந்ததெல்லாம் ஒரு அப்படியே காயறக்க ஆரம்பிச்சிடுதுங்க. காஞ்சு போகுதுங்க. அது என்ன ஒரு அவ்வளோதான் ஆயிலாட்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடியே நம்ம இதிலிருந்து விதையை எடுத்து வச்சிட்டோம்னா இங்கே பாருங்க மொக்கெல்லாம் எப்படி வந்துருக்குதுன்னு. அப்புறம் மேலே வரக்கூடாமைங்க, மேலே வரக்கூடாம தண்டை வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கீழாலேயே பூவுகளையெல்லாம் எடுத்துக்கலாம். இல்லாட்டி கிளைகளை முறிச்சிட்டு கிடக்கு. பூவை பறிச்சுக்கலாங்க. முதல்ல நாளைக்கு வந்து கிளைகளை வெட்டி விட்டுக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு கீழே படந்து வந்துச்சுன்னா இங்கே பாருங்க. இதில் என்னென்ன செல்வி, பூ சூப்பராக இருக்கு. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், நம்ம சப்ஸ்கிரைபரில் நம்ம உறவுகளில் பல பெண்கள் சகோதரிகள் வந்து விவசாயத்தில் அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க. ஆமாம். அதுலேயும் நம்ம ஒரு உறவு ஒருத்தர் எங்கள் நாமக்கல்காரரு இப்போ ஏதோ அயலகம் போய் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே வந்து பனிப்பொழிவு 8 மாதம் இருக்குமாமா. 4 மாதம்தான் வெயில் காலம். அந்த 4 மாதத்தில் வருஷத்துக்கு தேவையான காய்கறிகளெல்லாம் பயிர் பண்ணி பிரண்டை அது இதுன்னு இப்போ எதுவும் ஸ்டோர் பண்ணி வைக்கணுமா, அதை மட்டும் முடியுமா அதை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சு. ஆமாம், அந்த அளவுக்கு ஜம்முன்னு பண்ணி ஒரு தடவை நாம் இந்த குமட்டக்கரையை போட்டதுமில்ல, அதை பார்த்துட்டு அவ்வளோ ஆர்வத்தோடு எனக்கு விதை வேணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எங்கே போனாலுமே பல சகோதரிகளுக்கு விவசாயத்து மேலே அவ்வளோ ஆர்வம். எல்லாத்துக்கும் எல்லா பெண்களுக்குமே பெரும்பாலான பெண்களுக்கு காய்கறி போடணும் அப்படிங்கிறது ஆசையாக தான் இருக்குது. பூ பாருங்க, பூ பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்கு. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா இதுக்கு முன்னால் பெண்கள் அப்படின்னாலே சீலை ஜாக்கெட்டு நகை இதுக்கு தான் ஆசைப்படுவாங்கன்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது அந்த எண்ணத்தையே நான் மாற்றிட்டேன். வேறு கண்ணுக்குள்ளே தண்ணி போயிட்டு இருக்குது. வேறு பூ ஒன்று அதுக்குள்ளே கொஞ்சம் இருக்குது. ஒரு பொரியலுக்கே அதாட்டு சூப்பர் ஆயிடுச்சு. அப்படியே இங்கே வாங்க, அப்படியே செடி ஊற காய்க்கு வந்து பாருங்க. இது என்ன செல்லு இது? இங்கே பாருங்க கத்திரிக்காய இது. ஆனால் என்னென்னா இந்த புழு பிடிச்சதெல்லாம் பழுத்த மாதிரி ஆயிடுது. இந்த ஆளுக்கு பாருங்க. அடடா, இது செடியே செடியா இல்லை காய் இலையவே காணும், காய் தான் நிறைய இருக்குது. இங்கே பாருக்குது. இது என்ன மேஜிக் பண்ண? நான் என்ன மேஜிக் பண்ணேன்? என்ன உரம் போட்ட, என்ன மருந்து தெளிச்ச? இந்த சொத்தையா இருக்கிறதெல்லாம் பழுத்து மாதிரி ஆயிடுச்சுங்க. இது 2 கிலோ ஐயம்மா 2 கிலோ காய் ஆக மாட்டேங்குது. பூரா காய்ங்க. அடங்கப்பா. நான் சரி எல்லாம் முத்துட்டு இருந்தேன். இந்த சொத்தையா இருக்கிறதெல்லாம் பழுத்து மாதிரி ஆயிடுது. காய் வருது. சரி, அப்படியே செடியிலே விட்டுறே பொறிக்கிறியா? பொறிச்சிடலாங்க. இன்னைக்கு கொண்டு போய் பொரியல் போட்டுற வேண்டியது. எடுக்குன்னு உடிங்கி போட வேண்டியது கத்திரிக்காய். இந்த கத்திரி செடி வயசாகிடுது. இப்போ தான் காயே இந்த காய் பிடிக்குது. இப்படி பாருங்க, நின்று போகுமா, அடுத்து ஒரு கட்டாப்பு மறுக்காம பிடிக்கி. இந்த கத்திரி செடியில் இப்படி காய்ச்சி தொங்குதா? அப்படியே பக்கத்தில் இந்த மாமரத்தில் மாம்பழம் பாரு, கலர் பாருங்க, செம்ம கலர். இது என்ன மாம்பழம்? இது செந்தூரான்னு சொன்னாங்க. நம்ம செந்தூரா இல்லைங்குது. இது நம்ம வீடியோவே எடுக்கல இது வரைக்கும். ஓ, எடுக்கலையா? சரி, இது காமிச்சிட்டோம்னா சொல்லிடுவாங்க. காய் மாங்காய் செடி வச்சுட்டு பேர் தெரியாமல் இருக்கிறவே நம்மளாத்தான் இருக்கு. ஒரு சிலதுக்கு மட்டும் தெரியுது. நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, மாஞ்செடி வச்சாச்சு, அது வளர்ந்துருச்சு, அதுக்கு தேவையான பராமரிப்பெல்லாம் பண்றோம். இப்போ அது பழம் கொடுக்குறக்கு ஆரம்பிச்சிச்சு. அது நல்லா சாப்பிட தெரியணும். வகுத்தில் ஓரளவு சாப்பிடணும். ஆமா, போதும். முதல்ல மாங்காய் பார்த்தாங்க ஆசையா இருக்கு, வாயில ஜொல்லூர். இப்ப அப்படியே கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இந்த வருஷமெல்லாம் பெருசா கொடுக்கறக்கு முதல் முறைகளாச்சா. என்னன்னா, எங்க மச்சான் ஒருத்தர் இதெல்லாம் பார்த்துட்டு, ஏப்பா நீங்களே சாப்பிட்டு அவர் திட்டுறாரு.
அவர் கேட்கல பார்த்தாலும் திட்டுற வேலையாதான். ஆமாம், நேராக பார்த்தா திட்ட மாட்டாருங்க, கமெண்ட்ல வந்து திட்டுவாரு. நேராக திட்டினாருன்னா எங்கள் அக்கா முடிச்சுக்கோ. அப்புறம் உங்கள் அக்காவா? உங்கள் அக்காவும் சேர்ந்து திட்டு, வீடியோ பார்க்க பரவாயில்ல. அப்புறம் நான் பேசும்போது கபல் விட்டுறது. ஓ, அவர் இப்படி பேசினாரா, எனக்கே தெரியலையே அப்படிங்கிறது. கமெண்ட் பண்ணாரா, என்னன்னு பேர் வந்தது, அவரு இருக்குமா தெரியலையே அப்படிங்குது. அவரு கமெண்ட் எல்லாம் போட தெரியாது, அக்கால கேட்டு தான் போட்டிருப்பாரு. அக்கால கேட்கல, கேட்டவே சொன்னாங்க எனக்கு. சரி சரி, இது எப்படி கமெண்ட் போடுறதுன்னு கேட்டாராமா, சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏதோ ஒரு வகையில உனக்கு வந்து உளவுத்துறையிலும் தகவல் வந்துருது வரு. எப்படி தகவல் வந்து பேரை பார்த்தா என்னடா இது பேராட்டா இருக்குது அப்படின்ட்டு சொன்னேன். அவரு அது அப்படி இருக்காதே அப்படிங்குது எங்க அக்கா. ஆனால் அவர் தான் திட்டுறாரு. ஒரு சின்ன செடியிலேயே பாருங்க எத்தனை காய் வந்திருக்குதுன்னு. இதே சொல்லி பழுத்துது. அது பாருங்க, அது ஒன்றும் பழுத்துரு, பழுக்கல. இது கையில் வச்சுக்கிறது மட்டும்தான் நல்லா. ஆமாம், இது நல்லா பழுத்துருச்சு. இது 2 நாள் பழுத்துரு. ஆமாம், பார்க்கறக்கே செல்வி இப்பவே சாப்பிடணும் போல தெரியுது இருக்குது. ஆமாம், காட்டுக்குள்ளேயே பட்டை போட்டு உட்காந்துக்கிறேன் நான். போ. வீடியோ பிடிச்சிருந்தா எலெக்ஷனில் ஓட்டு போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விடுங்கோ.